அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. வீடியோ வந்து முழுமையா வந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் புக். அதாவது 6லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் புக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. முக்கியமா ஏற்கனவே வாங்கியிருக்கவங்க இந்த வீடியோ வந்து முழுமையா வந்து பாருங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா, 6 டூ 10த் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா 50 லெசன் வந்து இருக்கும். 50 லெசன்ல சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ வந்து நம்ம வந்து எடுத்து 32 லெசன் 32 லெசன் வந்து எடுத்து கொஸ்டின்ஸ் மாரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி புக் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ வாங்குன ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். அதே மாரி இந்த புக்கோட ரிவ்யூ வேணா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துர்றேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்ப என்னன்னா, இந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் வந்து படிக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே மாரி இந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுக்குமே நம்ம வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பதிவு வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்க பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் லெசன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புக் மாரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இந்த புக்கு. ஸோ பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றோம்னா, ஸ்கூல் புக் படிச்சுட்டு நம்ம புக்க படிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த மாரி படிக்கிறதில்ல. டைரக்ட்டா கொஸ்டின் பேங்க் புக் மட்டுமே படிக்கிறதுனால, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சிங்கிள் லைன் கொஸ்டின் கேட்கறதெல்லாம் ரொம்ப வந்து கம்மி. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினு, பொறுத்துக, அப்ப சரியானது எதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. இல்ல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் பெரிய ஆப்ஷனா வந்து குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஸ்கூல் புக் படிச்சுட்டு நீங்க வந்து மெட்டீரியல் படிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்கூல் புக்ல இந்த புக்ல இருக்கக்கூடிய 32 லெசனுமே ஸ்கூல் புக்ல 6 டூ 10த்ல இருக்கக்கூடிய அந்த 32 லெசனுமே ஒவ்வொரு லெசனா தனித்தனியா எடுத்து, புக்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு புக் மாரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க ஸ்கூல் புக் லெசன்ஸ்னே நம்ம வந்து குடுத்துட்டோம். 6 டூ 10த் வரலாறு. ஸோ ஸ்கூல் புக் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து குடுத்துருக்கோம். அதே 32 லெசன் பாருங்க சிந்துவெளி நாகரிகம் பேஜ் நம்பர் 1. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பேஜ் நம்பர் வந்து 18. உள்ள போலாம். பாருங்க ஸ்கூல் புக்கு. அதாவது இந்த ஒரே ஒரு புக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா 6 டூ 10த் ஸ்கூல் புக்கே தேவையில்ல. இந்த ஒரே ஒரு புக் இருந்ததுன்னா. நம்ம உள்ள பார்க்கலாம். உள்ள ஒண்ணும் கிடையாது. எல்லாம் எடிட் பண்ணி நம்ம வந்து கிளியரா பக்காவா வந்து குடுத்துருக்கோம். பாருங்க சிந்துவெளி நாகரிகம். ஸ்கூல் புக் லெசன்ஸ் அப்படியே. மேல அந்த சைடுல இருந்தது எல்லாமே வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து கிராப் பண்ணி எல்லாம் கிளியரா எடுத்துட்டு பேஜ் நம்பர் முதற்கொண்டு பக்காவா வந்து குடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்ட்ரா இதுவுமே இது வந்து இருக்காது. டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அழகா படிச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு புக் இருந்தா 6லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த புக்க நீங்க படிச்சுட்டு, இந்த புக்ல ஒவ்வொரு லெசனா படிச்சுட்டு இந்த புக் நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதுவே போதும். வேற எதுவுமே தேவையே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தான் நம்ம அந்த லெசன் எல்லாமே கட் பண்ணி ஒரு புக் மாரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சிந்துவெளி நாகரிகம் அப்படியே புக் பேக் கொஸ்டின் வந்து வந்துருச்சு. ஸோ 2வது லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 2வது லெசன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 18. நம்ம வந்து முன்பக்கத்திலே வந்து குடுத்துருக்கோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பேஜ் நம்பர் வந்து 18. பாருங்க அடுத்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு மட்டும் தான் படிக்கணும். இருந்தாலும் வந்து முழு லெசனே நம்ம வந்து குடுத்துருப்போம். நீங்க வேணா அது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். பாருங்க வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, பாருங்க இங்கேருந்து படிச்சுக்கலாம். தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். இந்த இடத்துலேருந்து நீங்க அப்படியே கன்டினியூவா வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதே மாரி தான் 6லேருந்து 10த் வரைக்கும் நம்ம வந்து ஒரே புக்கா வந்து போட்டிருக்கோம். இது என்னன்னா நம்ம வந்து புக்கு நம்ம வந்து குடுக்க போறதில்ல. இதுக்கான பிடிஎஃப் நம்ம வந்து குடுத்துற போறோம். நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்பைரல் பண்றது பண்ணிக்கலாம். அல்லது பைண்டிங் பண்றது வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம்.
பிடிஎஃப் வந்து ஒரு குறைவான ஒரு காஸ்ட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ரொம்ப ஒரு லோ ப்ரைஸில். ஏன்னா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நிறைய உழைப்பு வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீ கிடையாது. நம்ம வந்து ஒரு சின்ன மினிமம் ப்ரைஸு நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து 6 to 10th ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக் பிடிஎஃப்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ப்ரைஸ் எல்லாம் ரொம்பலாம் இல்லை. ஒரே 30 ரூபீஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து பைண்டிங் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா புக்குக்குமே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். என்னன்னா நீங்கள் பிடிஎஃபாக வாங்கி பிடிஎஃபாக வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்சிரும். பாருங்க, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 10th லெசன். பைண்டிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். ஸ்பைரலோட பைண்டிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 429 பக்கம் வந்து வரும். என்ன இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு வந்து உங்ககிட்ட இருக்குது. அதாவது கரெக்டாக தேவையான லெசன். ஸ்கூல் புக்கில் 50 லெசன் இருக்கும். நமக்கு தேவையானது வந்து 32 லெசன் தான். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம எல்லாமே கிளியராக கொடுத்துட்டோம். எந்த லெசன், பேஜ் நம்பர் என்ன அப்படின்றது வந்து கொடுத்துட்டோம். ஒருவேளை இதே மாதிரி பைண்டிங் புக்கு எனக்கு வேணும், கண்டிப்பாக இந்த மாதிரி புக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் 400 ரூபீஸ் வரும். இந்த புக்குக்கான ப்ரைஸ் வந்து 400 ரூபீஸ் வரும். ஸோ தேவைன்னா நீங்கள் வந்து ஆனால் வந்து டைம் ஆகும். ஏன்னா பைண்டிங் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் கிட்ட கூட ஆயிரும். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பிடிஎஃப் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி 11th 12th ஹிஸ்ட்ரிக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியோகிரஃபி, எத்திக்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய கொஷின் பேங்க் புக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு படிக்கணும் அப்படின்றதுக்காகவே அது நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தேவை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.